மழை பிடிக்காத மனிதன். மழை யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்ற மாரி இல்ல. மழை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இவருக்கு மழை பிடிக்கல. ஏன்னா ஒரு சம்பவம் ஒரு வாழ்க்கையில ஒரு துயர சம்பவம் நடக்கும். அதுக்கு மழை தான் வர காரணம்ன்ற ஒரு ஃபிக்ஸும். அதனால மழை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். சூப்பரா அந்த கதாபாத்திரம் ஒரு சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து தன்னுடைய படங்கள்ல தன்னுடைய நடிப்புல பெஸ்ட்டா காமிக்கிற விஜய் ஆண்டனி அவர்கள். சலீம் அப்படின்ற கதாபாத்திரம் கன்டினியூவா கனெக்ஷன் தான் குடுத்துருக்காங்க. ஆனா வேற கதை. அந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. வேற நல்லா இருக்கு கதை. ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு சஸ்பென்ஸ் தான். ஏன் இப்படி நடக்குது? ரொம்ப ரொம்ப முடிச்சு முடிச்சு போட்டுட்டே டைரக்டர் விஜயகாந்த் சார். அதுக்கு அவர பத்தி சொல்லணும்னா சூப்பர் ஒளிப்பதிவு 30 படங்களுக்கு மேல அருமையா பண்ணியிருக்காரு. எல்லாமே அவருக்கு தனி முத்திரை பதிச்சவர் தான். டைரக்ஷன்ல கோலிசோட ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அது ஒரு தனி ரகம். அந்த மாரி இந்த படத்த குடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு புது முயற்சியா பண்ணிட்டு நல்ல கதை தான். அதான் எல்லாம் இருக்கிறவன், எதுவுமே இல்லாதவன ஏன் அடக்கி ஆளணும்? அவன் பண்ற தப்புக்கு ஒரு கிளைமாக்ஸ் இல்லையா? அவனுக்கு ஒரு எண்ட் இல்லையா? அப்படிதான். அதான் அவர் சொன்ன கன்டென்ட் தப்பு பண்ணவன தண்டிக்க வேணாம். தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம். தப்பு தப்பு பண்ணக்கூடாது. தப்பு நடக்கக்கூடாதுன்ற மாரி அதுக்கு ஒரு மெசேஜ் அழகா குடுத்தாரு. அவருடைய ஸ்டைல்ல என்னெல்லாம் புதுசா குடுக்க முடியுமோ, அத அழகா பண்ணியிருக்காரு. 3 கேரக்டர். அதுல ஒரு ஹோட்டலு, நம்ம கதைக்களம், சரண்யா பொன்வன் அவங்க தான் ஹோட்டல் ஓனர். அவங்க ஒரு பையன். அப்படி ஒரு கனெக்ட் போகும். ரகுவரன் சார் போட்டோவ காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு. அது ஒரு பக்கம். இது ஒரு விஷயம். இவங்க பார்த்த உடனே ஒரு சின்ன அபிப்பிராயம். சின்ன நாய்க்குட்டி சூப்பரா நல்லா அதனுடைய ஆக்ஷன் சரி, அது பார்க்கும்போது அதனுடைய அஃபெக்ஷன் எப்படி வரும்ன்ற மாரி அழகா காமிச்சிருப்பாங்க. முக்கியம் ஹோட்டல் அந்த சிம்பிளா நடக்கும்போது ஒரு நல்ல மனசோட அவங்களுக்கு ஒரு பையன். அவன் ஒரு பொண்ண லவ் பண்ணுவான். அந்த கதையில மேக்கப் ஆகாஷ் அழகா. அவங்க ஒரு தங்கச்சி தலைவாசல் விஜய். அவருக்கு ஒரு கதை தனியா இருக்கும். அவர் ஏன் அவருடைய டெத் எப்படி அது ஒரு கனெக்டடா வில்லனோட அது சம்பந்தம் என்ன? வில்லன்றது ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா விஜய் ஆண்டனி கதாபாத்திரம். பேரே கடைசி வரை சொல்லாம லாஸ்ட்ல கலீம் சொல்லுவாங்க. அவர் சொல்லவே மாட்டாரு. அவரே சொல்லுவாரு, "எனக்கு பேரே கிடையாது. எனக்கு பேரே தேவைன்ற மாரி." அவரு ஏன் இதெல்லாம் பண்றான்றத சூப்பரா பண்ணியிருப்பாங்க. முக்கியமா அந்த சரண்யா கதாபாத்திரம் அவங்க பையன் கேரக்டர் திட்டி அந்த பொண்ண லவ் பண்ணும்போது இவர் பண்றதெல்லாம் ஹீரோ பண்ணிட்டு கடைசியில ஹீரோ மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் வரும். அது நல்லா இருக்கும். அந்த ஒரு அதான் டைரக்டர் சார் சொல்ற மாரி புத்தகங்கள், கவிதை புத்தகம் எழுதி அவருடைய கவிதையா தான் அந்த காட்சிகள்லாம் நகரும். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஸ்டண்ட் நல்லா இருந்தது. ஒரு 2, 3 ஸ்டண்ட் மட்டும் கொஞ்சம் செயற்கைத்தனமா இருக்கிற மாரி ஒரு சின்ன ஃபீல். அது கொஞ்சம் அவர் ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணிருக்கலாம். ஓகே. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப மெனக்கட்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செட்டப்பும் சரி, அவங்க ஹோட்டல் செட்டப்பும் சரி, அவங்க தங்குற இடம், வில்லனோட இடம் எல்லாமே அருமையா, அற்புதமா தேடல். அந்த மாரி தேடல் எல்லா பொருளையும் வச்சு கலைநயத்தோட அதுலயும் ஒரு விஷயத்தோட பண்ணிருக்காங்க. வாட்ச் முக்கியமா ஒரு வாட்சோட விஷயம் ஒண்ணு. அதையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. ரூ. 2000 நோட்டு நம்மலாம் செல்லாத எவ்வளவு விஷயம் இருக்கு. அத வச்சு ஒரு டயலாக்லாம் ஒரு சூப்பரா இருக்கும். அந்த ரூ. 2000 நோட்ட வச்சு. அது சிரிப்பு தான் வந்தது. ஆனா அதுல ஒரு அர்த்தம் குடுத்துருக்காங்க. டயலாக் சரத்குமார் சார் இந்த கதாபாத்திரம் வரும்பொழுது அது ஒரு விஷயம். முக்கியமா சரத்குமார் சார் சொல்லும்போது எனக்கு இன்னொரு படம் ஞாபகம் வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா நடிச்ச படம். ஒரு சீன்ல இல்லாமலும் போன்ல பேசுற மாரி ரொம்ப நல்லா இருக்கும். அவர் கேப்டன் சொல்ற மாரியும். அது என்ன வேலை கிடைச்சிச்சு படம் ரொம்ப எனக்கு ஞாபகம் வந்தது. பி. வாசு டைரக்ஷன்ன்றது சத்யராஜ் கதைநாயகன், சரத்குமார் வில்லன், இன்னொரு வில்லன் அப்படி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அரசியல்வாதியா நடிச்சு. அவர் அடிக்க போகும்போது சரத்குமார் சார் பண்ற ரியாக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு படத்துல சேர்ந்திருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம். நல்லா இருக்கு. அவருக்கு அவருடைய அவர் முரட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்க மாரி, குதிரை பண்ணையில இருக்கிற மாரி, அப்புறம் 7 அழகு படைச்ச அரசியல்வாதியா அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அவங்க பையனுக்கு ஒரு சஸ்பென்ஸ் அந்த ஒரு மர்டர் ஏன் நடக்குதுன்னு. அவர் டயலாக்ல சொல்லுவாரு. கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இதுவும் செட்டப் தான்ற மாரி நடக்கும். அது பார்த்தா உண்மையில செட்டப் தான். பார்ட் 3 அதாவது சலீம் சொல்றோம். மழை பிடிக்காத அப்படின்னு அடுத்து இன்னொரு பார்ட் வர மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அவர் கதவு மூடி ஆஃப்டர் போயிடுவாரு செட்டிங்கு. அதெல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமா அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப ரொம்ப ஹீரோ போய் சேர்றது, வில்லன்கள பழி வாங்குறது. அதுக்கப்புறம் வில்லன திருத்தது ஒரு டயலாக் சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. தெலுங்கு நடிகர். அவங்க தெலுங்கு எல்லாமே எல்லா படத்துலயும் வராரு. முரளி சர்மா. அவர் தான் போலீஸ் கதாபாத்திரத்துல ஒரு வில்லன் போலீஸ் மாரி பண்ற விஷயம்லாம் அவர் ஒரு சாதாரண ஒரு முட்டை வியாபாரிட்ட அவர் பண்ற அட்டூழியம், அமர்க்களம்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பணத்துக்காக அவன் என்ன வேணா செய்வன்ற மாரி கதாபாத்திரம். அவனுக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் வில்லனுக்கும் ஒரு கிளாஷ். அத நிரூபிக்கிறதுக்கு ஒரு நடக்கிற விஷயம். மெகா மால் ஒரு பெரிய மெகா மால்ல ஒரு ஓப்பனிங்ல பிரபல நடிகை வராங்க சொல்றோம்னா, அங்க ஒரு விஷயம் நடக்கும். அதோட சீன் அதனுடைய முடிவு நல்லா இருக்கும். வில்லன்கள அவர் தொங்க விடுற மாரி, பொம்மைகள தொங்க விட்டு ஒரு லெசன் குடுக்குற மாரி சீன்லாம் நல்லா இருக்கும். ஆக மொத்தம் மழை பிடிக்காத மனிதன். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரசனை அந்த ஒரு ஃபேன் சாட்டிஸ்ஃபைக்கு பிடிக்கும் கண்டிப்பா. தியேட்டருக்கு கண்டிப்பா படத்த பார்க்கலான்றது நம்ம 624 சேனல் கருத்து. மீண்டும் சந்திப்போம்.